ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஜூன் 2024. இன்றைய பகவானுடைய மகா வாக்கியம், योग माना ही याद का अटेंशन, जैसे कर्म नहीं छोड़ सकते वैसे याद भी न छूटे, इसको कहा जाता है कर्मयोगी. இன்னைக்கு பாபா ஒண்டர்ஃபுல்லாக ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகா என்றாலே நினைவு இல்லையா? பாபா கூட சாக்கார் முரளியில் என்ன சொல்லுவாரு, நீங்க ஏன் இதை யோகான்னு சொல்லி இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க, ரொம்ப கடினமாக்குறீங்க, அப்பாவை நினைக்கணும் அப்படின்னு நீங்க அதை ஈஸியாக்கிக்கோங்களேன், நினைவுன்னு சொல்லுங்க, யோகான்னு சொல்லாதீங்கிறார். அப்ப அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, எப்படி உங்களால் கர்மம் இல்லாமல் இருக்க முடியாதோ இல்லையா? ஒரு வேலை இல்லாமல் நீங்கள் சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், உட்காந்துருக்கலாம், ஆனால் கர்மமே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நம்மால் முடியாத விஷயம். அதே போல் அந்த ஒரு நிலை வரணுமா, அதாவது நினைவு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆக அந்த நினைவு என்பது உங்களுக்கு சர்வசாதாரணமானதாக ஆகிவிட வேண்டும். कर्म योगी अर्थात हर कर्म द्वारा बाप से स्नेह और संबंध का हर आत्मा को साक्षात्कार करो. இப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, கர்மயோகி என்றால் சரி நமக்கு நான் யோகத்தில் இருந்துட்டு தான் நான் ஒவ்வொரு கர்மமும் செய்கிறேன், முழு நேரமும் நான் பாபாவை நினைக்கிறேன், மறக்கிறதே இல்லை. அப்போ பாபா என்ன சொல்றார், அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஒவ்வொரு கர்மம் மூலமாகவும் நீங்கள் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாரும் யாரை நினைக்கிறாங்க? ஒன்று அந்த பேரண்ட்ஸை நினைப்பாங்க, இந்த குழந்தைய இவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இன்னொன்று, இவர் எந்த ஸ்கூலில் படித்தார், எந்த டீச்சர்கிட்ட படித்தார், கண்டிப்பாக அதை கேட்குறாங்க. அப்போ அதே போல் நாம் கர்மயோகியாக இருக்கிறோம், குஷியாக இருக்கிறோம், நல்ல தெய்வீக தாரணைகளை உடையவர்களாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த கர்மம் இல்லையா, அது மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு யாரோ இப்படி நல்லா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். जैसे हद की आत्माओं से स्नेह रखने वाली आत्मा के चेहरे और चलन से दिखाई देता है कि यह कोई के स्नेह में लवलीन है. எப்படி உலகத்தில் யாரோ ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ இன்னொரு பொண்ணையோ பையனோ பிடிச்சு போச்சு, அப்போ இவங்க ஏதோ என்ன வேலை செஞ்சாலும் அந்த பையனோட அல்ல அந்த பொண்ணோட நினைவிலே இருப்பாங்களாம். அவங்களோட நடவடிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இல்லையா? அப்போது எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதான், இவங்க யாருடைய அன்புலையோ மூழ்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது நல்ல விஷயமோ இல்லை தவறான விஷயமோ, ஆனால் அது வெளிப்படையாக தெரியுது. அப்போ பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய கர்மத்தில் இது மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகணுமா, இவர்கள் யாரோ ஒருவருடைய ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அனுபவமாகணும். ऐसे हर कर्म बाप के साथ स्नेही आत्मा का अनुभव कराए तब कहेंगे कर्म योगी. எனவே அவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் பாபாவின் மீது அன்புடைய ஆத்மா என்பதை, கடவுள் மீது உங்களுக்கு அன்பிருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வைத்தீர்கள் என்றால் அப்பொழுது உங்களை கர்மயோகி என்று சொல்லலாம். ஸோ மற்றவங்களுக்கும் இது அனுபவம் ஆகணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், உங்களுக்கு பகவான் மீது அவ்வளோ ஒரு ஆழமான அன்பு என்பது இருக்கின்றது. ஸோ இன்னைக்கு பாபா கர்மயோகின்றதுல வித்தியாசமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. யோகம் எப்படி உங்களுக்கு கர்மம் இல்லாமல் இருக்க முடியாதோ அதே போல் யோகம் நினைவு என்பது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலை, அதனுடைய வெளிப்பாடு எல்லாரையும் நம்ம யோசிக்க வைக்கணுமா, இவர்கள் யாருடைய அன்பில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கர்மம் எவ்வளோ டிவைனா இருக்கணும், எவ்வளோ நினைவில் மூழ்கியதா இருக்கணும், எவ்வளவு துல்லியமானதாக, எவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தால் எல்லாரும் யோசிப்பாங்க இவங்க யாருடைய அன்பில் யாருடைய வழிப்படி நடந்துட்டு இருக்கிறாங்கங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இது நம்ம பார்த்தா இவங்க நல்லா இருக்காங்கங்கிறத நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை நாம் முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.